ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் vlogger in Canada. இன்னைக்கு உங்களை எங்கே கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊரில் வாக்கிங் போகிறதுக்கு, ஜாகிங் போகிறதுக்கு பார்க்ஸ் இருக்கும், இல்லைன்னா ஸ்கூல் கிரவுண்ட் இருக்கும், அங்கே தான் போவோம். இங்கேயும் அந்த மாதிரி இருக்கும். அது போக இந்த மாதிரி நேச்சுரல் ட்ரையல்ஸ் நிறையா இருக்கும். அங்கே தான் உங்களை என் கூட வாக்கிங் கூப்பிட்டு போகிறேன். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வெளியில் உள்ள சத்தம் எதுவுமே கேட்காது, ரொம்ப அமைதியாக இருக்கும். அதே மாதிரி இந்த நேச்சரை ரசிச்சுக்கிட்டே நம்ம வந்து வாக்கிங் போகலாம். இந்த பர்டிகுலர் ட்ரையலோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செமியாமோ ட்ரையல். செமியாமோங்கிறது இங்கே பழங்காலத்தில் வந்த ஒரு பழங்குடி இனத்தவங்களோட பேர். பிகாஸ் அந்த ஊர்ல இருந்து கோல்ட் ரஷ் நடக்கும்போது லேபர் டேக்ஸ், அவங்களுக்கு ஹெட் டேக்ஸ் போட்டிருக்காங்க கவர்மெண்ட்ல. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக இந்த வழியை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ ரகசியமாக கிட்டத்தட்ட இந்த வழியாக தான் அங்கேருந்து அமெரிக்கன்ஸ் வந்து கனடாக்குள்ளே வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக கோல்ட் ரஷ் பீரியடில் 1858 இந்த ட்ரையலை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த ட்ரையலை வந்து இப்போ கனடியன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப பாதுகாத்து வச்சுருக்காங்க. ஸோ சரௌண்டிங் ஏரியா ஃபுல்லாக டெவலப் பண்ணால் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன், நிறைய பிரிட்ஜஸ் வரும், ஹைவேஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கும் இந்த ட்ரையல். பட் ஸ்டில் இந்த ட்ரையலை வந்து உள்ளுக்குள்ளே வேறு எதுவும் மாறாமல், ட்ரீஸை கட் பண்ணாமல் நல்லா பாதுகாக்கிறாங்க, செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. வாங்க ட்ரையலுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரையல் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இங்கே போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த ட்ரையல் நேம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நேராக ஒரு ட்ரையல் கிடையாது, டிஃப்ரெண்ட் ட்ரையல்ஸ் வந்து போகும். நம்ம வந்து சிக்கடி லூப் ட்ரையல் தான் போக போகிறோம். ஸோ இந்த நம்பர்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த நம்பர்ஸ் தான் நமக்கு வந்து அடையாளம். இந்த நம்பர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ட்ரையலுக்குள்ளே போகலாம். ரேனோ, நான் ஒரு மங்கியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அந்த மங்கி பாருங்க. டேய், அந்த பக்கம் போகாதீங்க, வா ரேயாமா. நோ கம் ஹியர். இந்த பசங்க மட்டும் நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. அதுவும் நான் கூட்டிகிட்டு வரும்போது அந்த சேட்டெலாம் பண்ணுவாங்க. ஒரு 1 month முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ ஃபுல்லாகவே அப்படியே பாசி படிஞ்சு நம்ம அவதார் படத்தில் வர ட்ரீ மாதிரி இருந்தது. கொஞ்சம் உள்ளே வரதுக்கே பயமாக இருந்தது, பயங்கர கோல்டாக இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் சம்மர் ஆரம்பிச்சிச்சு. இப்போ உங்களுக்கு இந்த ட்ரீயில் தெரியும், பார்த்தா தெரியுதா இந்த ட்ரீ ஃபுல்லாக கொஞ்சம் டார்க் ஆகிட்டா இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். பட் இப்போ பரவாயில்ல. இப்போ எனக்கு வந்து ஈவினிங் ஒரு 5:30 ஆகுது. ஸோ இட்ஸ் ஓகே. இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இதுக்குள்ள போனா மாஸ் ட்ரையல் இந்த பக்கம் தான் போறோம். லெட்ஸ் கோ டு சிக்கடி லூப். ரியா கம், டோன்ட் கோ தேர், தேர் இஸ் நோ வே. என்டர் ஆகும்போது பார்த்துருப்போம், அந்த போலில் வந்து 6 இருந்தது இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 8 இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அடையாளத்துக்கு நம்ம ஃபாலோ பண்ணி போகணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் போல் கிராஸ் பண்ணிட்டோம். நம்பர் 9 வந்தாச்சு. 28th அவனி போகணுன்னா இப்படி போகலாம், வைன் மேப்பிள் போகிறோன்னா இப்படி போகலாம். பட் நம்ம வந்து இதுதான் ஃபாலோ பண்ணணும். இதுதான் சிக்கடி லூப். வாங்க இந்த பக்கம். இவர் பேரில் எல்லாமே செமியாமோ ட்ரையல் தான். பட் இந்த செமியாமோ ட்ரையலில் நிறைய லூப்ஸ் போகும். நம்ம ப்ராப்பராக அந்த லூப்ஸை ஃபாலோ பண்ணி போகணும். அங்கங்கே சைன் வச்சுருப்பாங்க எந்தெந்த ட்ரையல் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்குள்ளேயும் பெரிய ட்ரையல் இருக்குது. நம்ம இதுக்குள்ளே தான் போகிறோம். வாங்க போகலாம். செமியாமோ ட்ரையல்ங்கிறது ஓவரால் ட்ரையல். பட் இந்த ட்ரையலுக்குள்ளே இந்த சிக்கடு லூப் அந்த மாதிரி நிறையா வந்து ட்ரையல்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு எதில் விருப்பமோ நம்ம அந்த மாதிரி போய்க்கலாம். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா 6 kilometers. ஸோ இந்த 6 kilometer இந்த நேச்சரை ரசிச்சுக்கிட்டே உள்ளே போகலாம். நீங்கள் சைடில் ஃபுல்லாக நிறைய பெரிஸ் இருக்கும். இப்போ வந்து சீசன் தான். ஸோ நீங்கள் நிறைய பெரிஸ், அதுக்கப்புறம் அழகான பூக்கள், இது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ரொம்ப சேஃபான பிளேஸும் கூட. நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் காட்டுறேன். அது என்னன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஜைஜாண்டிக் ட்ரீ அப்படியே சாஞ்சிருக்கு. ஸோ அதோட வந்து ரூட் வந்து ஃபுல்லாகவே மேலே தெரிஞ்சுது. ஸோ நம்ம அதை தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இதோ உங்களுக்கு தெரியுது இல்லை, இது எவ்வளோ பெரிய ட்ரீ இல்லை, இது விழுந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அதை கவர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சது பல வருஷம் ட்ரீயாக இருக்கும். அதோட வேர் இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய வேர் இல்லை, பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இல்லை, இதோட வேரெல்லாம் ரூட்டெல்லாம் ரொம்ப டீப்பாக உள்ளே போகாது போல். பிகாஸ் இது அப்படியே மேலே மட்டும்தான் பரவி இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே கவுந்துருக்கு இந்த ட்ரீ. ஐ திங்க் இந்த இடத்துல இருந்திருக்கும். அதை இவங்க கவுத்தி விட்டாங்களா இல்லை அதுவாக கவுந்துச்சான்னு தெரியல. என்ன தெரிகிறது? டேய் வாடா, டே எவ்வளோ பெருசு இல்லை. இது எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரே புளிப்பு புளிப்பா இருக்கு. வேற யார்ட்ட கொடுத்து ட்ரையல் பண்ணியிருக்கணும், தெரியாம ட்ரையல் பண்ணிட்டேன். ரொம்ப டேங்கியா இருக்கு. எனக்கு தெரியல, ராஷ்பெரி மாதிரி இருக்கு. ஆக்சுவலா ராஷ்பெரியில தான் குட்டி குட்டி சீட்ஸ் வரும்.
நமக்கு ஏதோ ஒரு பெரி, பட் லைட்டாக கசக்குது, லைட்டாக புளிக்குது. நெக்ஸ்ட் டைம் வேறு யாராவது வந்து அவங்கள்ட்ட கொடுத்து ட்ரையல் பண்ணுவோம். ஐ ஹோப் அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.